தொடர்ந்து இந்த சமகால நிலவரம் தொடர்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். குயின்டஸ் இந்த பல்வேறு வாத பிரதிவாதங்களை இதிலே செய்திருக்கிறோம். இருப்பினும் இந்த இப்படியான இனிஷியேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடியது இப்போ டேவிட் சற்று முன்னர் சொல்லியிருந்தார், இது ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல, இது நிரந்தரமான தீர்வுக்கான வழியும் அல்ல. இது ஒரு இப்போ உள்ள சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு சகலருக்கும் இருக்குது. அதை இது செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற விடயமாக சொல்லியிருக்கு. நான் அப்படி சொல்லவில்லை. இங்கு நடக்கின்ற முயற்சிகள் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி பிரயாணிக்கின்ற அதே நேரத்திலே பல இடைவெளிகளை நிரப்புகின்ற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கின்ற என்பதை நான் சொன்னேன். அப்படியானா ஒரு கேள்வி ஒன்று அதுக்கு வரும். எப்படின்னு சொன்னால், இப்போ இறுதி நிரந்தரமான தீர்வு என்றதை எதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிரந்தரமான தீர்வு என்பது இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் சுய உரிமை பெற்றவர்களாக தங்களை ஆளுகின்ற ஒரு ஆளுகின்ற என்று சொன்னால் செல்ஃப் ரூல் போன்ற ஒரு நிலையிலே வாழக்கூடிய ஒரு இனமாக அங்கு தங்களுடைய அதிகாரங்களை பாவித்து தாங்கள் வாழுகின்ற பிராந்தியத்திலே வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தங்களை ஆளுகின்ற ஒரு இனமாக இலங்கை தீவிலே சீவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையில் இன்றைக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் டேவிட் பூபாலபிள்ளையால் கனேடிய தமிழர் பேரவையினுடைய கோட்பாடு என்னவென்று சொன்னால், இலங்கை தீவிலே இருக்கின்ற மக்களுடைய தீர்வை தீர்மானிக்க வேண்டிய பெரிய உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் என்ன வேண்டும் என்பது கேட்கிறார்களோ அதை செய்து கொடுக்க வேண்டிய கடமையிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் திருப்பம் ஒன்றுக்கு வருகின்றேன். இலங்கை தீவிலே இன்று தமிழ் மக்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக தமிழர் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. அதனுடைய தலைவராக சம்பந்தன் இருக்கின்றார். தொடர்ச்சியாக 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 தேர்தல்களிலே மீண்டும் மீண்டும் அமோக வாக்குகள் அளித்து மக்கள், இலங்கை தீவில் உள்ள தமிழ் மக்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்னத்தை பேசுகிறார்களோ, அவர்கள் என்னத்தை வேண்டும் என்று கேட்கிறார்களோ, அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்களோ அதை நாங்கள் ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதுதான் கனடிய தமிழருடைய கோட்பாடு. நீங்கள் உங்களுடைய கருத்து நான் திரும்பி அதுக்கு வருவோம். குயின்டஸ், இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக அந்த மக்கள் ஒரு டேவிட் பூபாலபிள்ளை சொன்னார், இலங்கை தீவில் உள்ள மக்கள்லாம் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று. அப்போ தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற படியால் தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாதா ஜனநாயக ரீதியாக? இவருடைய கருத்தின்படி இலங்கை தீவில் உள்ள மக்கள் கூட்டு மொத்தமாக, அப்படி நான் சொல்லவில்லை, இலங்கை தீவில் உள்ள தமிழ் மக்கள் தான் தங்களுடைய தமிழ் அப்படின்னா இலங்கை வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் இலங்கை தீவு என்று வருகின்ற போது அது பிரச்சனை. சரி அப்போ அவர்கள் அப்போ சர்வதேச ரெஃபரண்டம் என்ற விடயம் தமிழ் மக்களுக்கு சர்வதேச அனுசரணையோடு நடக்கக்கூடிய ஒரு ரெஃபரண்டத்தை நோக்கினதா அந்த பயணம்? எந்த பயணம்? இப்போ எங்களுடைய இறுதி தீர்வுக்கான பயணம் சர்வதேச அங்கீகாரத்துடன் ஒரு ரெஃபரண்டம், வடக்கு அதாவது ஒப்பங்கோடல் அந்த ரெஃபரண்டத்தை நடத்தி ஈஸ்ட் டிமோரில் நடந்தது போல் ரெஃபரண்டத்தை நடத்தி நாங்கள் எங்களுக்கான ஆட்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செயற்பாடாக கனடிய தமிழர் மீண்டும் ஒன்றை தெளிவாக திரும்பவும் சொல்ல விரும்புகின்றேன். இலங்கை தீவிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அந்த இனப்பிரச்சனை, தேசிய பிரச்சனைக்கான தீர்வை எட்ட வேண்டிய நிலையிலே தீர்மானிக்க சக்தியாக இலங்கை தீவிலே உள்ள வடகிழக்கு மக்கள், தமிழ் மக்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு 1 அல்ல 2 அல்ல பல முறைகள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெரிய பிரதிநிதியாக தமிழர் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. அவருடைய தலைவராக சம்பந்தன் இருக்கின்றார், சர்வதேச பேச்சாளராக சுமந்தனும் உள்ள பேச்சாளராக மற்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த கட்சி இந்த கட்சி இந்த பேச்சுவார்த்தையிலே என்ன உடன்பாட்டை எட்டுகின்றதோ, அந்த உடன்பாடு அவர்களுக்கு சம்மதம் என்று படுகின்றதோ அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் கனடிய தலைவரோட கோட்பாடு. நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய நாங்கள் பிரயோகிக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக உலக நாடுகளுடைய ஆதரவை, குறிப்பாக கனடா, அமெரிக்கா, வேறு எந்த நாடுகளால் நீங்க சொல்றது எங்களுடைய எண்ணத்தை அவர்கள் மீது திணிப்பது படுகொலை. ஆனால் சிங்கள அரசாங்கம் தங்களுடைய எண்ணத்தை அவர்கள் மீது திணிக்கலாமா?
அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? சிங்கள அரசாங்கம் இதுவரைக்கும் துடிப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரைக்கும் இடம் கொடுத்து 6வது திருத்தச் சட்டம் என்னத்தை சொல்லுகின்றது? அது வேறு அது திணிப்பு தான் தமிழ் மக்களுடைய. ஆனால் அதற்காக 6வது திருத்தச் சட்டத்தை திணித்திருந்தால் கூட இற்ற வரைக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே இனப்பிரச்சனை இருக்கின்றது. அது ஒரு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை இருக்கின்றது. அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், முள்ளிவாய்க்காலிலே அந்த யுத்தம் முடிவடைந்த அன்று இலங்கை அரசாங்கம் சொல்லிச்சது இங்கு பயங்கரவாதத்தை ஒழித்தோட்டே நீ பிரச்சனை இல்லை என்று. ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகு இன்னும் அங்கு இனப்பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லும் சக்திகளாக தமிழர் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. அது பெரிய அது பெரிய விட. நாங்கள் இப்போ தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய வேலைகளையோ குறைவாகவோ குறைத்தோ மதிப்பீடு செய்யவில்லை. ஆனால் இதிலே சில சந்தேகங்கள் வருகின்ற பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கும் உங்களுடைய அமைப்பு போன்றவற்றுக்கு முக்கியமாக இருக்கின்றது. இதிலே முக்கியமான விட நான் குயின்டஸ் உங்களுடைய வருகின்றேன். இல்லை, நீங்கள் அங்கேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேள்விக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வாங்க, உங்களோட ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இதை இப்போ என்னென்றால், இப்போ புலம்பெயர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே உள்ள மக்களுக்கு திணிப்பு செய்யக்கூடாது, அது தீர்மானிக்க முடியாது என்பது நாங்களும் சகலரும் ஏற்றுக்கொள்கின்ற விடயம். அதே நேரம் 6வது திருத்தச் சட்டம் அங்கே இருக்கும் வரை தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் இலக்குகள் சம்பந்தமாக தெளிவாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது இலங்கை அரசு ஒரு விடயத்திலே மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போது தனிப்பட்ட முறையில் நானும் டேவிட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சிடிசியை நான் ஒரு எதிரி அல்ல. ஆனால் கருத்து ரீதியாக நாங்கள் மோதுகிறோமே ஒழிய அதுக்காக நாங்கள் இப்போது கருத்து விஷயத்தில் என்னென்றால், இப்போது இலங்கை அரசு மீண்டும் ஒரு முறை ஒரு விஷயத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் 2009 இதற்கான முயற்சியை கடுமையாக மேற்கொண்டார்கள். இதற்கு பலரும் துணை போயிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தரப்புகளும் துணை போயிருக்கின்றன. என்ன விடயம் என்றால், ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள், இலங்கையில் இல்லாத தமிழர்கள், இந்த டயஸ்போரா என்ற இன்னொரு நாங்களும் ஈழத்தமிழர்கள் தான், ரைட்? எங்களை ஒரு டயஸ்போரா தமிழ்ஸாக உருவகித்து டயஸ்போரா தமிழ்ஸை ஒரு பக்கமாகவும் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களை ஒரு பக்கமாகவும் முருகல் நிலைக்கு கொண்டு வருவதிலே அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இது ஒரு விதத்திலே சரிவரவில்லை ஒரு கட்டத்திலே. ஆனால் எப்போது அங்கே தமிழர் தரப்பு தாங்கள் மட்டும்தான் ஏக பிரதிகள் என்பது போலவும் ஏனையவர்களை தூக்கி எறிவதாகவும் அங்கே கடும்போக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பலரை பெரிய பட்டியல் இருக்கிறது, பலரையும் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அதில் ஸ்ரீஸ்கந்தா உட்பட, கஜேந்திரகுமார் உட்பட, கஜேந்திரன் என்ற இன்னொருவர் உட்பட இங்கிலாந்தில் இருக்கின்றார், கனடாவில் இன்னொருவர் இருக்கின்றார், வெளிநாடுகளில் பலர் இருக்கிறார்கள். அங்கே ஒரு பெண்மணியும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போது இன்னும் ஒருவரையும் கூட எச்சரிக்கிறார்கள், வெளியே விடுவோம் கவனம் என்று சொல்லி. இப்படித்தான் அங்கே நிலைமை இருக்கிறது. அப்போது கடும்போக்கிலே இருப்பவர்கள் எல்லோரும் எதிரிகள் அல்ல, தமிழ் விரோதிகள் அல்ல. அவர்களும் தமிழர்களுக்காக இப்போ நாங்கள் கௌரவமாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், சமாதானம் பேச வேண்டும் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலையில் என்று சொன்னால் அது இப்படியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இந்த கடுமையான பிரச்சனைகளை அப்ரோச் பண்ணுவதற்கு சரி வராது. நாங்கள் சில வேளைகளிலே எழுந்து நின்று குரல் கொடுக்கத்தான் வேண்டும். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் கடும்போக்குவாதிகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது அல்ல. அதனால் அப்படி எல்லோரையும் வெளியேற்றுவதிலும் அதற்கு பின்னதாக இலங்கை அரசு எதை விரும்பியதோ, இந்த டயஸ்போரா தமிழ்ஸ் என்பதிலே இருக்கின்ற இந்த முருகல் நிலையை டயஸ்போரா தமிழ்ஸ் ஒன்றும் கேட்க தேவையில்லை. அவர்கள் அங்கே கொஞ்சம் கோஷ்டி அங்கே கிடந்து கத்திக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது சுமந்திரன் தான் சொன்னார். அங்கே வெளிநாட்டில் கொஞ்சம் கோஷ்டி கத்திக்கொண்டிருக்கணும், அவளை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற தமிழர்கள் தான். அப்போது இவர்களுக்குள்ளே தேவையில்லாத அந்த இலங்கை அரசு எதை விரும்பியதோ இதை கொண்டு வருவதற்கான செயல்பாட்டிலே இவர்களும் உந்து சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு துயரமான விடயம். ஈழத்தமிழர்கள் என்றால் எல்லாரும் ஈழத்தமிழர்கள் தான், எல்லோரும் இணைந்து தான் இதன்றோம். சில அமைப்புகள் மட்டும் ரகசியமாக நாங்கள் மட்டும்தான் பிரதிகள் என்று சொல்வதெல்லாம் சரி வராது. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், இதை மட்டும் சிடிசியை மட்டும் சொல்லலை. அது என்சிசிடிக்கும் பிறந்து, நாடு கடந்த தமிழரசுக்கும் பிறந்து, எல்லாருக்கும் தான் பிறந்து. எல்லாருமே இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த டயஸ்போரா தமிழ்ஸ் என்ற சொற்பதம் ஒரு வெளிநாட்டு தமிழர்கள் என்பதை காட்டுவதற்காக ஒழியோ ஒரு பிரிவினை வேறு தனிப்பட்டவர்கள் என்பதல்ல. அப்போ இவையெல்லாம் நடந்து இலங்கை அரசு இந்த வெற்றி பெற்றிருப்பதனால் இதனுடைய மாற்று சக்தியாக எப்படி வருகிறான்னு சொன்னால், ஈழத்தமிழர்கள், ஈழத்திலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு மட்டுமான பிரதிநிதிகள் பலத்த வெற்றி பெற்ற கூட்டமைப்பாகவும், அதனால் நடுநிலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சிடிசி
அங்கே டிஎன்ஏயை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுவதாகவும் இங்கே நடுநிலைமை என்று சொல்லிக்கொண்டு லிபரல் கட்சியை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுவதாகவும் துரதிருஷ்டவசமாக மாறிக்கொண்டிருக்கின்ற கவலையை இங்கே பதிவு செய்வது நல்லது. இப்போ டேவிட், இப்போ நான் பதில் சொல்ல நீங்கள் நான் விஷயம் முக்கியமான விடயம் ஒன்று பேச இருக்கிறோம். இந்த உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நேரம் மஹிந்தவை தோற்கடித்ததும் சிறிசேனாவை பதவியேற்றினதும் தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய வலுவாக பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன. அந்த எதிர்பார்ப்புகளில் ஒன்று காணி திரும்பி வர வேண்டும் என்றதும், இளங்கவில்லை அவர்கள் காணி திரும்பி வர வேண்டும் என்பதும், சிறையில் இருக்கக்கூடிய உறவுகள் வெளியே வர வேண்டும் என்பதும், இப்படி சில சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை சத்திய பிரமாணத்தின்படி வந்தது. தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இடமில்லை என்பது ஆரம்பத்திலேருந்தே அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதுவரையிலே அந்த 100 நாள், அதாவது நீங்கள் சொன்ன நம்பிக்கை, ஹோப், தமிழ் மக்கள் இன்றைக்கு உயிரோடு வாழ்வதற்கே காரணம் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் இருந்த தமிழ் மக்களிட நம்பிக்கை சரிவடைகிற மாதிரி தெரியவில்லையா? நிச்சயமாக இல்லை. காணி திருப்பு கொடுப்ப என்ற அந்த விஷயத்துக்கு வருவோம். சமீபத்திலே 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் திருப்பு கொடுக்கப்பட்டு மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருக்கின்றன. 470 ஏக்கர் என்றதானே கடைசி கணக்கு. அதனால் 1000 ஏக்கருக்கு மேலே கொடுக்கப்பட்ட ரகசியம். இன்னொரு விஷயம், சிறையிலே இருக்கின்ற ஜெயக்குமாரி என்ற பெண்ணை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். 2 வருடங்களுக்கு முதல் மிக அநியாய முறையில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டவர். மிக சமயத்திலே அவர் வெளியிலே வந்திருக்கின்றார். இவை இன்று நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். இதைத் தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கின்றன என்பதை எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற தகவல். மீண்டும் குயின்டஸ் சொன்ன சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சிடிசி என்பது நடுநிலைமை அமைப்பு. மீண்டும் தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏதோ லிபரல் கட்சியை பற்றி இங்கே கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. லிபரல் கட்சி மாத்திரமில்லை, என்டிபி கட்சி முறை வைத்திருக்கிறோம், கன்சர்வேட்டிவ் கட்சியோட முறை வைத்திருக்கின்றோம். குறிப்பாக ராதிகா என்று பாராளுமன்ற பிரதிநிதியாக வருவதற்கு அடித்தளம் போட்ட ஒரு அமைப்பாக கனடிய தமிழ் பிரிவு தான் இருக்கு என்பதை நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு புறம் இருக்க, மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இலங்கை தீவிலே உள்ள தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியிலே தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை பிரயோகித்து ஒன்றல்ல இரண்டல்ல பல முறைகள் தமிழர் தேசிய கூட்டமைப்பை தெரிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கஜேந்திரகுமார் சொல்லுகிறீர்கள், ஆனால் அவர் தேர்தலிலே தோற்று தன்னுடைய கட்டுக்காசை விளைந்த ஒரு நபராகத்தான் நாங்கள் அவரை பார்க்கிறோம். நாளை அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் நான் சொல்வேன் எஸ், நிச்சயமாக தேர்தலிலே வெற்றி பெறுதல் முக்கியம். அது முக்கியம் என்று சொன்னால் நல்ல காலம் டக்ளஸ் தேவானந்தாவை நாங்கள் தலைவராகிட்டுக் கொள்ள அவரும் தேர்தலில் வந்து தான் அது எப்படி நடந்தது ஒரு வரலாறு இருக்கின்றது. தேர்தலில் எப்படி டக்ளஸ் வந்தார்? ஆரம்பத்திலேயே அவர் வென்ற வாக்குகள் வந்து 10-15 வாக்குகள் தான். ஆனால் தொடர்ச்சியாக தமிழர்கள் தேர்தலை புறக்கணிக்க தனக்கென்று அடித்தளத்தை அவர் அமைத்து அமைச்சராக இருந்த அவ்வளவு செல்வாக்கையும் பயன்படுத்தி தான் அந்த வாக்குகளை பின்காலிலே தனக்கு தேக்கிக் கொண்டார். ஆரம்பத்திலே அவர் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன, நாங்கள் செய்யவில்லை. இப்போ அங்கே என்ன நடக்கிறது என்றால், உண்மையிலேயே மைத்திரி அரசை வெற்றி பெற வைப்பதற்கான ஆதரவை கொடுத்தோம் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் செய்கின்ற அனைத்தையும் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே நடக்கிறது. கனடாவில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஃபேஸ்புக் அரசியல்லாம் நடக்கிறது. டிஎன்ஏ பொறுத்த மட்டும் ஃபேஸ்புக் ஆறு எங்கே இருக்குந்தான், நான் சொல்வதற்கு தான், இங்கே எங்கே ஆறு சொன்னாலும் உடனே ஃபேஸ்புக்கிலே மொட்டை கடிதம் எழுதுவது தான் வேலையாக இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் மொட்டை கடிதம் ஃபேஸோடு தான் எழுதுறாங்க. இல்லை, ஃபேஸ் எப்படி தெரியுமா? அதுக்கு ஃபேஸ் ஏன்னா மற்றாக்கள் ஒருத்தரும் போய் அதுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். ஓகே. அப்போ இல்லை, சில பேர் நான் டிஎன்ஏ தொடர்பான விடயங்கள் பேர் சொல்லித்தான் வருகின்றன, அவர் ஒரு நாள் மொட்டையாக வருவதில்லை. இல்லை, நான் சொல்வது மொட்டை கடிதம் என்றால் மொட்டை கடிதத்துக்கும் இதற்கும் எந்த வித்தியாசம்? ஏனென்றால் ஒருவரின் அனுமதி பெற்று அந்த கடிதம் எழுத அவருக்கு அனுப்பப்படுவதுதான் கடிதம். ஓப்பனாக பப்ளிக் இதில் ஒரு இதில் போடுவது வந்து உண்மையிலேயே அனுமதி இல்லாமல் போடப்படுகின்ற விடயம். தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தீர வேணும் என்று சொன்னால் அரசியல் அமைப்பில் மாற்றம் ஏற்பட வேணும். சரி, அரசியல் அமைப்பில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் 3/2 பெரும்பான்மை வாக்கை அதை செய்கிறதவே எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கேக்க, இந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர் தான் வென்றவர். 52% பெற்றிருக்கிறார்கள். அப்போ வருகின்ற தேர்தலில் சிறிசேனா பக்கம் 3/2 பெரும்பான்மையை பெறவில்லையா இருந்தால் அரசியல் அமைப்பு சட்டம் மாறாது. நாங்கள் இன்னொரு 5 வருஷம் நீங்கள் சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு காத்திருப்போமா?
காத்திருக்கத்தான் வேண்டும். அதை விட வேறு மாற்று வழி எவருக்குமே இல்லை. மாற்று வழி என்பதை நீங்கள் இங்கே பேசுபவர்கள் எவராவது சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் இன்றைய நிலையிலே இன்றைய பூகோள அரசியலின்படி இலங்கையிலே நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன், கனடிய தமிழர் பேரவை பல அரசாங்கங்களுடன் பேசுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நாங்கள் கனடிய அரசாங்கத்துடன் பேசும் பொழுது அதைத்தான் சொல்லுகிறார்கள், அமெரிக்க அரசாங்கத்துடன் பேசும் பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், அமெரிக்க அரசாங்க அதிகாரிகளுடன் இந்திய அரசாங்கத்துடன் பேசும்பொழுது அதைத்தான் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற பெரிய விடயம் என்று சொன்னால் தமிழர் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துங்கள், அவர்கள் மூலமாக நீங்கள் அங்கு தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க நீங்கள் உழையுங்கள் என்பதுதான் எங்களுக்கு திருப்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம். இது நாங்களாக சொல்லுகிற விஷயம். உலக அரசாங்கங்கள் கூட தமிழர் தேசிய கூட்டமைப்பையும் தமிழர் தேசிய தலைவர் சம்பந்தனையும் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சம்பந்தனை இங்க உள்ளவர்களும் மதிக்கிறார்கள், நாங்களும் மதிக்கிறோம். அதில் எந்தவித சிக்கலுமே இல்லை. இந்த மதிப்பு மரியாதை அவர்களுடைய ஆற்றுகின்ற பணியை நாங்கள் வரவேற்கிறோம், அதெல்லாம் சரியான விடயம். ஆனால் எங்களுக்குள்ள அச்சம் ஒன்று இருக்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சம்பந்தனை நம்புங்கள், டிஎன்ஏ நம்புங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று நாங்கள் நினைப்போமா இருந்தால் அது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கும். நாங்களும் சம்பந்தனையை நம்புகின்றோம், டிஎன்ஏ நம்புகின்றோம். ஆனால் அங்கே சிங்கள அரசாங்கத்தினுடைய அந்த அவர்களுடைய, நாங்கள் சிங்களவர்களை வேறு விதமாக பேசினாலும் அவர்களுடைய மிக சாதுரியமான ராஜதந்திரத்தை தாண்டக்கூடிய அளவுக்கு இந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவில் பங்கு பெற்றின அமைப்புகளோ அல்லது அங்கே உள்ள சம்பந்தனுடைய டிஎன்ஏயோ இருப்பது போல தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், அண்மையிலே சம்பந்தன் ஐயா அவருடைய இன்டர்வியூ ஒன்றை இங்கே ஒரு வானொலியில் ஒலிபரப்பப்பட்டிருந்தார். அதிலே அந்த கேள்வி கேட்பவர் கேட்டிருந்தார், இந்தியா எங்களுடன் எப்படி இருக்கிறது, நீங்கள் அடிக்கடி இந்தியா போய் வருகின்றீர்கள், இந்த இந்தியாவுடன் என்னென்ன மாதிரியான உறவுகள் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்த அந்த பதில், இந்தியா எங்களுக்கு சிக்கல் வருகின்ற பொழுது மௌனமாக இருந்தது சில சந்தர்ப்பங்களில், இப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று. அந்த கூற்று படுபொலியான ஒரு கூற்று. ஏனென்றால் எங்களுக்கு சிக்கல் வருகின்ற பொழுது மௌனமாக இருக்கவில்லை, எங்களுக்கு எதிராக பணியாற்றினர் என்றதை அவர் கம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் அதில் என்பது எனக்கு மிக கவலையாக இருக்கிறது. இந்த விடயம் இப்போ நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நம்பிக்கை டிஎன்ஏ நாங்கள் வலுப்படுத்துவோம், டிஎன்ஏ முழு ஆசனங்களையும் பெற்று பாராளுமன்றத்துக்கு வரலாம், சம்பந்தன் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் வரலாம். அண்மையிலே அது ஒரு முக்கியமான விடயமாக பேசப்படுகிறது. இவை எல்லாத்தையும் வருகின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே வரக்கூடிய அந்த ரெஃபரண்டம் என்ற அந்த 6வது திருத்தச் சட்ட நீக்கலான ஒரு சூழ்நிலையை இலங்கை ஜனநாயகம் உருவாக்கி கொடுக்குமா? நிச்சயமாக இல்லை. இப்போது இலங்கையை பொறுத்த மட்டில் இப்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இவர்கள் பயணிக்கின்ற திசை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், சிங்கள மக்களை கோவப்படுத்த வேண்டாம், சிங்கள ஆட்சி பீடத்தை கோவப்படுத்த வேண்டாம். ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் 100 நாள் திட்டம் வைத்திருக்கிறார், அவர் நல்லது செய்வார், நம்புங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுங்க, டைம் கொடுங்க. இது எப்படி வருமானு சொன்னால், இந்த டைம் கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வரும். டைம் கொடுக்குறது ஒரு வரையறையும் இல்லை அங்கே. அப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் செய்கிறார், அந்த பொம்பளையை விட்டார், இந்த மாப்பிள்ளையை விட்டார், அங்கே ஒரு கணிசமான 3-4 ஜெயிலேருந்து வெளியே விட்டுருக்கிறார், ஒரு 3 மாதத்தால் அந்த மீனவர்களை விட்டார். இப்படியே சொல்லி இப்படியே கொஞ்சம் இழுபட்டாண்டு போகுது. இப்போ திடீரென்று நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் நம்பிக்கின்றிருந்தோம் இவர் ஐயா கணக்கு செய்வாராண்டு, ஐயா ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை, நாங்கள் ஒரு மக்கள் போராட்டம் ஒன்றை செய்வோம் என்று செய்ய துவங்குறோம். ஒரு வருஷத்தால் மக்கள் போராட்டம் படிக்குது. மக்கள் போராட்டம் கேட்கலாம், அவன் வெளிநாட்டுக்காரங்க கேட்பாங்க, வாட் ஹேப்பன், உங்களுக்கு நல்ல தலைவர் வந்திருக்கிறார், நீங்கள் விரும்பினால் வந்திருக்கிறார், நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாம் சரி வரும்னு சொன்னீங்க, கணக்கு விஷயம் செய்தன்னு சொல்லி கணக்கெல்லாம் வெளுத்து வாங்கினீங்க, நம்பிக்கையை சுமக்கிறோம்னு சொன்னீங்க, வெரி குட் அண்டிங்க, அப்புறம் திருப்பி புது மக்கள் போராட்டம். இந்த தமிழரை திருத்தவே இல்லாது இவங்க திருப்பி துவங்கிட்டாங்க என்று. அப்போ நாங்கள் பிழையான திசையில் பயணிக்கிறோம். நாங்களுக்கு பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கணும். அங்கே வந்திருப்போம் நல்லவராக இருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் காத்திரமாக செய்வதற்கு முன்வரணும். என்ன மேண்டேட்டை தந்திருக்கிறார்? ஒன்றும் இல்லை. அவர் செய்வது மஹிந்த ஆட்சியின் மிக மோசமான நிலைமைகளில் சிலவற்றை ஃபிக்ஸ் பண்ணுகிறார். அப்போது இங்கே கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு இதற்கு முன் என்னோடு கலந்து கொண்ட ஒருவர் சொன்னார், நல்லாட்சியை தருவார். நல்லாட்சியை தர்றதுக்கு நல்லாட்சியை சிங்களவர்களுக்கு தருவார், அது வேறு விஷயம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது தமிழற்ற பிரச்சனையை பற்றி அவர் செய்து கொண்டிருக்கட்டும், நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம். நாங்கள் சொல்ல வேணாம், கொஞ்சம் போகிறோங்க, சொல்ல வேணாம், சத்தப்பட வேணாம், ப்ளீஸ் ரிலாக்ஸ் என்றால் நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். இது கன இனத்துக்கு நடந்திருக்கின்ற விஷயம். நாங்கள் சொல்லவில்லை என்பதே முற்றிலும் தவறான ஒரு கூற்று. இந்த கடந்த தேர்தலிலே ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்
பொழுது நாங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து 1 செகண்ட் நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டீங்க. சிடிசி நான் சொல்றது டிஎன்ஏ பற்றி. நீங்கள் உங்களுடைய எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்காக பேச முடியாதவங்களா அது டிஎன்ஏ அதாவது தமிழர் தேசிய கூட்டமைப்பு பல விடயங்களிலே ஜனாதிபதியை அவருடைய நடவடிக்கைகளை சரியில்லை, நீங்கள் செய்வது ஒரு 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 எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை என்று காட்டமாக எச்சரித்ததாக எங்களுக்கு மிக நம்பிக்கையான தகவல்கள் இருக்குது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று தெரியும், அதுக்கு 12 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஒன்று, உயர்மட்ட ஆலோசனை குழு ஒன்று மிக சமீபத்திலே இந்த ஜனாதிபதி அந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அமைத்திருக்கிறார். அதிலே சந்திரிகா குமாரதுங்க, பழைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, திரு சம்பந்தன் அவர்கள், ராவ் ஹாப்பி உட்பட பல கட்சித் தலைவர்கள், மனோ கணேசன் என்று 12 பேர் இருக்கிறார்கள். அவருடைய நோக்கம், அவருடைய மேண்டேட் வந்து இலங்கை இனப்பிரச்சனைக்கு, புரியோடி போயிருக்கும் இலங்கை இறைச்சி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அந்த கூட்டத்திலே கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் அதாவது 1.5 மாதங்களுக்கிடையிலே ஒரு கருத்து வந்தது. அந்த கருத்து வந்த பொழுது இந்த காணிகளை கொடுப்பது கட்சி. அப்பொழுது சம்பந்தன் ஐயா அவர்கள் மிக காட்டமாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த காணிகள் கொடுப்பட்ட பாதையே இல்லை. இப்படியே நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு வந்து இதே சொல்லுவீர்கள் என்றால், இல்லாட்டி இன்னும் 2 கூட்டங்களுக்கு நீங்கள் இப்படி வந்து சொல்வீர்கள் என்று சொன்னால், நான் என்னுடைய மக்களை அணிதிரட்டை கொண்டு அந்த காணிக்கு போவதை தவிர எனக்கு மாற்று வழி இல்லை என்று மிகவும் காட்டமாக சம்பந்தன் அவர்கள் பேசியிருக்கிறார். அதை கேட்ட ஜனாதிபதி அவர்கள் சிங்களத்திலே, நான் தெளிவாக எல்லோருக்கும் சொல்ல விரும்புகின்றேன், சிங்களத்திலே உடனே சொல்லியிருக்கிறார், திரு சம்பந்தன் அவர்கள் சொல்வது முற்றிலும் சரி, அவர் போவார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் நானும் போவேன் என்று சொல்லி, அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காத ஒரு தலைவராக, ஒரு பண்புகள் கொண்ட ஒரு மனிதராகத்தான் சம்பந்தனை நாங்கள் பார்க்கின்றோம். நல்லது, அது உண்மையில வரவேற்கத்தக்கது. அப்படியான காட்டமான கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஆனால் இதை சொல்லுகின்ற பொழுது, இந்த விடயங்களை சொல்லுகின்ற பொழுது, எங்கேயோ மூலையில் இருக்கிற சாதாரண தமிழ் குடிமகன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நான் உதத்தானே முதலே சொன்னான், ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற சிந்தனை அவன் சொல்லுவான். அப்பொழுது எங்களுடைய பிரச்சனை என்னென்று புரிகிறது. நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது இப்போ சில விடயங்கள் டேவிட் சொல்கிறது போல உள்ளாலே இந்த அழுத்தங்களை டிஎன்ஏ பிரயோகிக்கலாம், அல்லது சர்வதேச இந்த இப்படியான முக்கியமான அமைப்புகள் உள் வளமாக சிங்கள அரசாங்கங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிப்பதன் மூலம் ஒரு இணக்கத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் சில சமயம் இந்த மார்ச் மாதம் வர இருந்த மனித உரிமைகள் அவையினுடைய அறிக்கை செப்டம்பர் மாதம் வருகிறது கூட, சில சமயம் வரவேண்டிய பெருங்கடற்பாறையாக வந்து விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது, இப்போ டேவிட்டுடைய கருத்தின்படி சம்பந்தன் கூட நாட் ஹாப்பி, சிறிசேனா ஒழுங்காக செய்யவில்லை என்பதும், சிறிசேனா ஆல்சோ நாட் ஹாப்பி, சம்பந்தன் கோவிக்கிறார் என்பதும். இதில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமோ, இவ்வளவுக்குள்ளே அவரோட இருக்கிற ரணில் விக்ரமசிங்க வடமாகாண முதலமைச்சரோட கதைக்க மாட்டேன்னு நிற்கிறார். இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். நீங்கள் ஆரம்பத்திலே எனக்கு இது உங்களுடைய கருத்து வந்து யாரையுமோ எந்த ஒரு அமைப்பையுமோ டிஎன்ஏயோ தமிழர் சிடிசியோ எதிர்ப்பதான விடயம் அல்ல. இது ஒரு சாதாரண ஆதங்கங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இறுதியாக இந்த நடைமுறை சூழ்நிலையிலே எது நடந்து முடியப் போகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மிக நல்ல கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி போகிறது என்று. ஆனால் தமிழர்களை விட்டுவிடாமல் எல்லோரும் இருந்தார்கள் என்றாலே அது மிக ஆறுதலான விடயமாக இருக்கும். தமிழர்களை பொறுத்த மட்டில் தமிழர் தரப்பின் பிரதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னால் இயன்ற பணியை செய்கிறது. நாங்கள் எதிர்க்கவில்லை. அவர்கள் செய்யும் பணிகளிலே பலவற்றை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர்கள் பல்வேறு சிரமமான பணிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களது பல பதில்கள், பல நடவடிக்கைகள் அங்கிருக்கின்ற தமிழர்களுக்கு கூட கோபத்தை கொண்டு வருவதாகத்தான் இருக்கிறது. தேர்தலிலே வென்று விட்டோம் என்பதை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. தேர்தலிலே ஒரு முறையும் வெல்லாத மைத்திரிக்கு தான் இவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள், வென்றவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதுக்கு பின்னர் தானே அவர் வென்றார். அப்போது தேர்தலில் தோல்வியாக இந்த அளப்பெரிய வெற்றி பெற்ற மகிந்த தோமண்டு விழுந்தார். இப்போ இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க நாங்கள் பீலா காட்டி கொண்டிருக்க முடியாது. அப்போது இலங்கையை பொறுத்த மட்டில் அங்கே தொடர்ந்தும் வேகமான ஒரு பயணிப்பின் மூலம் எங்களது இன அழிப்பு ரீதியான விஷயத்தையும்
கடினமாக உழைத்து அதற்கொரு நீதி தமிழினத்துக்கு வாங்கி கொடுக்காவிட்டால், சிறையிலே வாழ்பவர்களை விடுவிப்பதற்கு வேகமான நடவடிக்கை எடுக்காவிட்டால், இந்தியாவோடும் இலங்கை அரசோடையும் ஒரு 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 சரணாகதியான நிலையில் அவர்களோடு அனுசரித்து போய் ஏதாவது பெறக்கூடியதை பெறுவோம் என்ற ரீதியில் போகாமல் இருந்தால் இதுவே தமிழர்களுக்கான பெரிய விமோசனமாக இருக்கும். டேவிட், நீங்கள் சொல்லுங்கள். இந்த குறுகிய காலத்திலே நிச்சயமாக திரு சம்பந்தன் தலைமையிலான தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கின்ற பணி, அவருடைய இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு. 2 அச்சாணிகளிலே அவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று 30 வருட கால கொடிய யுத்தத்திலே தங்களுடைய வாழ்வாதாரங்களை தொலைந்து இன்று நொந்து நூலாகின்ற மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவது ஒன்று. அது உடனடியாக அவசியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. கடந்த 10 வருட கால மஹிந்த ஆட்சியிலே இந்த இனச்சுத்திகரிப்பு என்பது மிக கடினமாக நடந்திருக்கின்றது. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை இயல்பு வாழ்க்கை கொண்டு வர வேண்டியது ஒன்று. அதே நேரத்திலே 60 வருட கால இந்த புரியோடி போன இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த 2 பிரயாணங்களிலே அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். கடினமான பிரயாணம். இந்த பிரயாணத்திலே திரு சம்பந்தனுடைய தமிழர் தேசிய கூட்டமைப்பு மிக புத்திசாலியமாக, கவனமாக, மதிநுட்பத்துடன் மிக சிறப்பாக செயலாற்றுகிறது என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் அவருடைய தலைமையை பாராட்டுகின்றோம், தமிழர் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்கின்றோம். இங்கு எழுகின்ற சில குரல்கள் இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பை உடைவை கொண்டு வருவதற்காக, அதனுடைய சிதைப்பதற்கான சில முஸ்தீபுகளிலே இங்கே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதை நான் வேண்டிக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நம்பிக்கையும் பலனளிக்க வேண்டும். தமிழர் தேசிய தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற எந்த ஒரு அமைப்பையுமே சிதைவடையாமல் அதை வலுப்படுத்தி, அது புலம்பெயர்கின்ற அமைப்பாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மாற்று கருத்துக்களையும் வரவேற்று கொண்டு ஒருவரை அழித்து கொள்ளாமல் நாங்கள் தொடர்ந்து அரசியலில் பயணிப்போம். மாற்று கருத்து வரவேற்க மாட்டோம். நிச்சயமாக உங்களுடைய பணி டேவிட், நீங்கள் கூட ஒரு போராட்டத்தில் இறங்கி போராட்ட களத்தில் இருந்தவர் தான் அந்த காலத்திலே. உங்களுடைய பணி தொடர்ந்தும் இருக்க வேண்டும். குயின்டஸ், நீங்களும் தொடர்ந்தும் இப்படியான கேள்விகளை கேட்பதன் மூலம் ஒரு புதிய புரிந்துணர்வுகளை விரோதியாகவே வாழ் நிச்சயமாக ஒரு புரிந்துணர்வு மிக முக்கியமானது. அதே நேரம் இப்படியான கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது முரணாக பேசினாலும் சரி, இந்த செய்திகள் சம்பந்தப்பட்டவர்கள் அடைகின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு விடையும் சொல்லுவேன். என்னிடம் இருக்கிற கூடாத பழக்கமே எனக்கு பட்டதை நேரடியாக காய்த்து விடுவார். இதனால் எல்லோருடனும் விரோதியாகுகின்றேன். ஆனால் உண்மையிலேயே நான் எனக்கு பட்டதை தான் சொன்னேன் ஒழிய எந்த ஒரு திட்டத்தையும் வைத்துக்கொண்டு இங்கே வந்து பேசுகிறேன். நீங்கள் சாதாரண குடிமகனாக தான் இங்கே வந்து இவ்வளவு நேரம் இருந்து இந்த விடயங்களை பற்றி பேசியமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்திப்போம். வணக்கம். இதுவரையும் மிக சூடான கருத்தாடலை கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.